குக் டேஸ்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி வந்து கனடாவில் வந்து ஹெல்த் கார்டை எப்படி ரினியூவல் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ சிட்டியில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க சர்வீஸ் ஒன்டாரியோன்னு ஒரு இடத்துக்கு போய் பண்ணிவிடுவாங்க. நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவுன், ஒரு 22,000 பேர் தான் இந்த டவுனில் வந்து இருக்காங்க. இதோட பேர் வந்து காலிங்வுட். இந்த ஹெல்த் கார்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரினியூவலோ இல்லை சேஞ்சஸ் எது இருந்தாலும் சர்வீஸ் ஒன்டாரியோன்ற கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் போய் பண்ணி ஆகணும். ஒரு சிட்டி அண்ட் டவுனுக்குமே வந்து அந்த சர்வீஸ் ஒன்டாரியோ இருக்கும். பட் நாங்கள் இருக்கிறது ஒரு சின்ன டவுன்னால் இங்கே இருக்க சர்வீஸ் ஒன்டாரியோவில் வந்து ஒன்லி டிரைவர்ஸ் லைசன்ஸும் இங்கே இருக்க லோக்கல் ரெசிடென்ட்ஸ் பிஆர் ஹோல்டர்ஸு அவங்களுக்கு உண்டி தான் இங்கே வந்து ஹெல்த் கார்டை ரினியூவல் பண்ண முடியும். மற்றபடி இந்த ஒர்க் பர்மிட்டில் வர்றவங்க அவங்க எல்லாருமே வந்து பக்கத்தில் நியரஸ்ட்டாக இருக்கிற சிட்டியில் தான் போய் பண்ண முடியும். நியரஸ்ட்டாக இருக்கிற சிட்டின்றது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பேரி, அது இங்கேருந்து 1 hour டிரைவு. கார் இல்லாதவங்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, பஸ்ஸு. இப்போ அந்த பஸ்ஸில் வந்து சிட்டியில் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் இருக்கிறது டவுன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு 1 hour ஒன்ஸ் தான் ஒரு பஸ்ஸு வரும். அதுவும் டைமுக்கு வரும், ஒரு சில டைமுக்கு வந்து லேட்டாக வரும், ஒரு சில டைமில் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அந்த பஸ்ஸும் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ஸ்டாப்பில் எப்படி வந்து பஸ்ஸை வந்து இது பண்ணுறோம், பஸ் பாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிலாம் பார்ப்போம். இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறதுல வந்து இருக்கிற ப்ராப்ளம் பற்றி பேசுவோம். இது பார்த்திங்கன்னா பஸ்ஸஸில் வந்து இங்கே லோக்கல் பஸ் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கும் வந்து $2 ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் நீங்கள் போக முடியும், சின்ன ஸ்டாப்பாக இருந்தால். இதே வந்து கொஞ்சம் பெரிய ஊருக்கு போகணும், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்னால் அது டிபெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இங்கேருந்து வசாகான்னு ஒரு ஊருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பஸ் போவோம், இந்த டவுன்லேருந்து அந்த டவுனுக்கு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா $2. வசாகாலேருந்து நம்ம வந்து பேரி போகிறதுக்கு $6. இப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸுக்கும் நீங்கள் சேஞ்ச் வச்சுருக்கணும், இல்லை பஸ் பாஸ் இருக்கணும். பஸ் பாஸ் இன்கேஸ் இல்லை அப்படின்னா சேஞ்சுக்கு நீங்கள் வந்து சில்லறையாக எடுத்துகிட்டு வந்தால் தான் உண்டு. இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு $5 $10 தான் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அதில் காயின் மிஷினில் போட தான் முடியுமே தவிர உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து சில்லறைலாம் கொடுக்க மாட்டாங்க யாருமே. இங்கே வந்து பஸ் டிரைவர்ஸ்க்கு வந்து அந்த சேஞ்ச் கொடுக்குற அந்த கெப்பாசிட்டிலாம் கிடையாது. ஸோ என்ன காசு இருக்கோ அதை நம்ம போட்டு அது நம்ம லாஸ் இருந்தால் நம்ம போகணும். ஸோ அதனால் வந்து எய்தர் நீங்கள் என்ன பண்ணோன்னா போகிறதுக்கு முன்னாடியே வந்து எவ்வளோ தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பேரி வரைக்கும் போய்ட்டு ரிட்டர்ன் வரணுன்னா எனக்கு வந்து $2 2 காயின். இந்த லோக்கல் பஸ் இங்கேருந்து வசாகாவுக்கு $2 $2 அதாவது $4. அதே மாதிரி $6 + $6 $12. அதுவும் சேஞ்சாக ஒரு 5 + 1 இல்லை $2 எப்படியோ, ஆனால் $6 தனித்தனியாக 2 பஸ்ஸுக்கு. ஸோ மொத்தம் என்கிட்ட 12 + 4 $18 வந்து என்கிட்ட சேஞ்ச் இருக்கணும். இருந்தால் தான் நான் வந்து போயிட்டு வர முடியும். இல்லையா நான் வந்து ஒரு இடத்துலையும் $5 $6 எனக்கு லாஸ் ஆகும். சாரி, no, we are just taking a vlog for the இப்போ நம்ம பேரி வந்து சேர்ந்துட்டோம். பேரி தான் எங்களுக்கு இருக்கிற நியரஸ்ட் டவுனு, பெரிய டவுனு. பேரிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டொரண்டோவுக்கு வந்து ட்ரெயின்ஸ் இருக்குது. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 20 minutes வாக் இருக்குது. அங்கே போனால் தான் நமக்கு வந்து சர்வீஸ் ஒன்டாரியோ வந்துடும். சர்வீஸ் ஒன்டாரியோ வந்து போனோன்னா அப்பாயின்மெண்ட் வந்து ஆன்லைனில் ஃபஸ்ட்டே போட்டுறது பெட்ரு. ஏன்னா வந்து வாக்கின்ஸ் அங்கே வந்து அலௌடு கிடையாது, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் தான் உண்டு. அங்கே ஃப்ரீ ஸ்லாட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், அதனால் ஆன்லைனில் புக் பண்ணிவிடுங்க. நம்ம பேரி வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இங்கே தான் நான் இந்த இப்போ வீடியோவில் காமிக்க இடம் தான் நம்ம பஸ் ஸ்டாண்டு. அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால நம்ம பஸ்ஸு வந்து இந்த இடத்துல ஏற போகிறோம். இங்கே சர்வீஸ் கனடாவில் வந்து நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா இங்கே எல்லாரோட கான்ஃபிடென்ஷியல் டேட்டாலாம் இருக்கும். இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வச்சு உங்களோட எல்லா டீட்டெயிலும் எடுத்துட முடியும். அதனால் நம்ம வந்து வீடியோ எடுக்கலை. மற்றபடி நம்ம வந்த வேலை வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து வந்த மாதிரியே அதே பஸ்ஸை பிடிச்சி நம்ம வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம் நம்மளோட காலிங்வுட்கே.
இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு நல்ல வீடியோ எடுத்து நமக்கு சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.